நாங்கள் ஹவுசிங் லோன் ப்ராசஸ் பண்ணுறப்போ ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வர்றது என்னன்னா, ப்ராப்பர்ட்டியோட ஓனர் இறந்துருப்பார். அப்போது நான் யார்கிட்ட இருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும், இல்லை அந்த சேல் டீடில் யாரெல்லாம் கையெழுத்து போடணும், சேல் அக்ரிமெண்ட்டில் யாரெல்லாம் கையெழுத்து போடணும் அப்படின்னு ஒரு சிக்கல் வருது. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா ஒய்ஃப்கிட்ட இருந்து மட்டும் சேல் டீடில் சிக்னேச்சர் வாங்கியிருப்பாங்க. அவங்க தான் சார் வந்து எனக்கு பதிவு பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல என்ன சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வில் பத்திரம் இல்லாமல் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் என்னென்னா அவரோட டெத் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அடுத்தது அவரோட லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அதாவது அவரோட வாரிசுதாரர்கள் யார் யாருன்ட்டு. அதர் ஸ்டேட்ஸில் அதை ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவாங்க, ஃபேமிலி ட்ரீ சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் லோக்கல் கவர்மெண்ட்டில் ஆர்ஐ இல்லைன்னா தாசில்தார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை சைன் பண்ணி கொடுக்கணும். சேல் டீடில், சேல் அக்ரிமெண்ட்லையுமே கூட அந்த லீகல் ஹையர்ஸ் எல்லாருமே சைன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த சேல் அக்ரிமெண்ட் செல்லும். சப்போஸ் ஒரு பர்சன் இறந்துட்டாரு, அவங்க ஹஸ்பண்ட் அது ஒய்ஃப் இருக்காங்க, அதுக்கப்புறமா 3 சில்ட்ரன் இருக்காங்க. 3 சில்ட்ரன்ஸுமே அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர்ஸ் தான். லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் படி இவங்க அதாவது அவங்க ஹஸ்பண்டு, அது ஒய்ஃபு, அது இல்லாமல் அந்த 3 சில்ட்ரன்ஸ், மொத்தம் அந்த 4 பேருமே வந்து சைன் பண்ணாதான் அந்த சேல் அக்ரிமெண்ட் செல்லும், சேல் டீடும் செல்லும். அந்த சேல் வந்து ஒரு ப்ராப்பர் சேல்னு நம்மளால சொல்ல முடியும். ஒருவேளை அந்த பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இங்கே இந்தியாவில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டார்னியாவது கொடுத்துருக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டிக்காக, இந்த ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனுக்காக என் பிஹாஃபில் நீங்கள் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்க ஒரு நபருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கலாம். அந்த பவர் ஆஃப் அட்டார்னி நீங்கள் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறீங்களோ அங்கேயே ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கணும்.